காஞ்சி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். ஒரு பெரிய இழப்பு. அஜித் பவார் அரசியல்ல ரொம்ப அற்புதமானவர், ரொம்ப அனுபவமிக்கவர். அந்த கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு உயிர் தான்ங்கிற அடிப்படையிலையும் ஒரு பெரிய பயணத்தை தொடர்ந்து வந்திருக்காரு. பயணத்தை தொடர்ந்து வந்தவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இறக்குறதுங்கிறது உண்மை துக்கமான ஒரு விஷயம். உடனே அதுல சதி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல எதுவும் இல்லை. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக தான் வந்திருக்காரு. ஏறத்தாழ சரத்பவாரோட இணைந்து பணியாற்றுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டாரு. அஜித் பவார் இறந்ததுனால இப்போ மகாராஷ்டிராவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? இவர் போகிறதுனால எதுவும் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. இன்னும் 10 நாள் டைம். 8ஆம் தேதி ஸ்டாலினுக்கு பக்கத்தில் அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு டபுள் இன்ஜினை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபி ட்ரிபிள் இன்ஜினுக்குள்ள போயிடுச்சு. பஞ்சாயத்து தேர்தலையும் சேர்த்து ஜெயித்து கொண்டிருக்கிற கட்சியா மாறிட்டு சார். அதிமுக பிஜேபியோடைய அடிமை சார், வச்சுப்போம் சார். நீங்க பயங்கர வீரர் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வீரனா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகரான ரவி டிடிஎஸ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சடனாக ஒரு துக்க நியூஸ். அதாவது அஜித் பவார் அவர்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நம்ம மகாராஷ்டிரா இறந்திருக்காரு. ஆக்சுவலாக எப்படி எந்த மாதிரி விஷயங்கள், எதனால் அந்த பிளேன் கிராஷ் நடந்தது? பிளேன் கிராஷ்ங்கிறது சதியாகவே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே அப்படி தான் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார். சதின்னு உடனே நமக்கு தோணும் அப்படி சொல்லக்கூடிய. இப்போ ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டரில் விபத்தில் போகும்போது அதில் சதி இருந்ததாக நினைக்க தோன்றுச்சு. பட் அந்த வழக்கு அந்த மாதிரி நடக்கலை. சஞ்சய் காந்தி காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எந்த குழப்பம், ஏன்னா நம்ம ஒரு அவசரத்தில் வர போகிறோம், லேட்டாக வர போகிறோம், லேண்டிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தளம் தனி அப்படின்னா கூட எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுன்னா அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு. அஜித் பவார் அரசியலில் ரொம்ப அற்புதமானவர், ரொம்ப அனுபவமிக்கவர். அந்த கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் சரத்பவாருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான். சரத்பவாருங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். காங்கிரஸ் எதிர்த்து அவர் பண்ணும்போது ஒரு சிறு வயது முதலமைச்சராக வரும்பொழுது மகாராஷ்டிராவில் அவர் செய்ததெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே தப்பாக தான் நடந்தது. அதில் அஜித் பவார் பிஜேபியோட கூட்டணி வைத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. இன்ஃபேக்ட் போன முறை அவர் பிஜேபியை கொடுக்குறேன்னு சொல்லி கவுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் உத்தவ் தாக்கரே வர்றதுங்கிறது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் சிவசேனா பிரிஞ்சது, அந்த கதையெல்லாம் தெரியும். எதாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கரெக்டோ தப்போ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஒரு உயிர் தான்ங்கிற அடிப்படையிலையும் ஒரு பெரிய பயணத்தை தொடர்ந்து வந்திருக்காரு. பயணத்தை தொடர்ந்து வந்தவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இறக்குறதுங்கிறது உண்மை துக்கமான ஒரு விஷயம். உடனே அதில் சதி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக தான் வந்திருக்காரு. ஏறத்தாழ சரத்பவாரோட இணைந்து பணியாற்றுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டார். சரத்பவாரும் தன்னுடைய மகள்கிட்ட தன்னுடைய கட்சியை வழக்கம் போல் அந்த அவுரங்கசீப்பு, அலாவுதீன் கில்ஜிலாம் பசங்களுக்கு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுத்தவர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அரசியலில் ஒரு இழப்புங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் எதை நோக்கி பயணித்தாரோ அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இந்த அஜித் பவார் இறந்ததுனால இப்போ மகாராஷ்டிராவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? நான் ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன். 2008 கம்யூனிஸ்ட் மன்மோகன் சிங் ஆட்சியை கவுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுது. ஏன்னா அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டாருன்னு அவங்க நாங்கள் ஆட்சியை விட்டு விலகிறோம்னு சொன்னாங்க. ஆட்சியிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடத்த முடியல. அதற்கப்புறம் திருப்பி மன்மோகன் சிங் 14 வரைக்கும் ஆட்சி செய்தார். பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றி விட்டார். அந்த கதையெல்லாம் ஒரு வரலாறு. கருணாநிதி எவ்வளோ பெரிய மூத்தவர், சகுனிக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அவர் 2016 ஒரு வெற்றியை ஜெயலலிதா மீண்டும் பெறும் பொழுது சொடுக்கு போட்டால் ஆட்சியை கவுத்துட முடியும், இன்னும் கொஞ்ச நாளில் கவுந்துரும் அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த எம்எல்ஏக்கும் எந்த எம்பிக்கும் தன் பதவியை ராஜினாமா செய்கிறதுல விருப்பம் இருக்காது. திமுக மட்டும் அத்தனை பேரும் விலகி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2016
கண்டிப்பாக அவங்களால ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்க முடியும். பட் அவங்களால அவங்க கட்சி எம்எல்ஏவே எதுக்கு சார் பார்த்துக்கலாம், அப்படின்னு எதிர்கட்சியாக இருந்து சொக்காயை கிழிச்சிக்கிட்டு பனியன் மட்டும் கிழியாமல் ஒரு அரசியல் நடத்திட்டு போயிடுவோம்னு தான் நடந்ததே ஒழிய ஆட்சி உடனே மாற்றம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. நம்பர் 1. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு இறந்தவருங்கிற நிலையிலேருந்து நான் பேசுகிறேன், ஆனால் அரசியல் பேசுகிறேங்கிறதுனால அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அஜித் பவார் போன முறை இந்த ஆட்சிக்கு அவர் ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்காவிட்டாலும் இந்த ஆட்சி வந்து நடந்திருக்குங்கிறது தான் அடிப்படை தத்துவமாக இருந்தது. அதனால் இவர் போகிறதுனால எதுவும் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க சொல்லுவேன். ஏன்னா மகாராஷ்டிராலெலாம் ஜெயிக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு விஷயம், பெரிய மேட்ரு. அதனால் எந்த மாற்றமும் வராது. ஓகே சார். அடுத்த நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்ப்போம் சார். இப்போ விஜய் அவர்கள், அதாவது அதிமுக என்டிஏ கூட்டணி வருவாரான்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அதுவும் செங்கோட்டையன் அவர்கள் வச்சுக்கிட்டே வந்து ஒசுகன் ஊழல் கட்சின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அது 2 தவறு. செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு சொன்னாருங்கிறது வந்து ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் மேலே எல்லா அரசியல்வாதி மேலேயும் வழக்குகள் இருக்குது, ஊழல் இருக்குது. ஸோ செங்கோட்டையன் வந்து என்னவோ அவர் மட்டும்தான் ஊழல் செய்தார், ஜெகத் ரட்சகன்லாம் தியானம் செஞ்சாங்க, டிஆர் பாலுலாம் வந்து யோகியாக இருந்தாருங்கிற கதை இல்லை. நம்பர் 1. 2வது, இது 2வது முறையாக அவர் அதிமுகவை விமர்சிக்கிறார். இப்போ மட்டும் விமர்சிக்கலை, இதுக்கு முன்னாடியே அது ஒரு அடிமை கட்சி அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஏன்னா திமுக என்ன சொல்லுதோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை தான் இவரும் சொல்லுவார், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய வாக்கை ஏன் இழக்கணும்? என் ரசிகன் வந்து அதிமுகலையும் இருக்கான், திமுகலையும் இருக்கான், நாத்தாக்காலையும் இருக்கான். நான் விமர்சிப்பதன் மூலமாக அவன் எனக்கு ஓட்டு போடலைன்னா எனக்கு தானே நஷ்டம். என்கிட்ட இருக்கிறதே 82 லட்சம் ரசிகர்கள் தானே, என்கிட்ட ஒன்றும் 4000 கோடி ரசிகர்கள் இல்லையே. இந்த 82 லட்சம்ல பல பேர் அதிமுகவில் இருந்தவங்க தானே. ஸோ அவங்களையே நம்ம விமர்சிக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் திமுக தானே, நம்மளுடைய நோக்கம் பாஜக தானேங்கிற அடிப்படையில் அவர் செயல்பட்டு இருந்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. அவர் ஏன் காங்கிரஸை விமர்சிக்கலை, அவர் ஏன் அதிமுக விமர்சிக்கலைன்னா, நிஜத்தை பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து பாராளுமன்றத்திலே வேலை இல்லை, இந்தி கூட்டணியிலேயே வேலை இல்லை. அவங்கள விமர்சித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2004லேருந்து 2014 வரைக்குமான காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது 2006 to 2011 அவங்க மத்தியிலையும் இல்லை மாநிலத்திலையும் இல்லை, இந்த 5 வருடம். இப்போ என்னாச்சு, எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் 2021க்கு அப்புறம் 5 வருடமாக அவர் மத்தியிலையும் இல்லை மாநிலத்திலையும் இல்லைங்கிறது பிரிந்த ஒரு சூழ்நிலையில் 2024 தேர்தல் சந்தித்தார். பட் இப்போ வந்து திரும்பி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவர் இருக்கார். அப்போது இப்போ அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் வருது. என்னவோ எடப்பாடி வந்து காத்துக்கிட்டே இருந்தார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக கிளம்பி போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க, ஊப்பரோ ரேப்பிடோவோ கிடைக்கலன்னா ஒரு பைக்கில் வந்து என்னங்க ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அரசியலில் பொது எதிரி திமுக தானே, அதுதானே அவர் சொல்லியிருக்காரு. பாவம், அதை நீங்கள் நம்புறீங்க இல்லையா? விஜய்க்கு பொது எதிரி, விஜய்க்கு எதிரி திமுக தானே, அதை நீங்கள் நம்புறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பொது எதிரிகள் இருக்கக்கூடிய நண்பனுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் தான் அவர் கூப்பிட்டாரு. இவர் எதையுமே புரிந்துகொள்ள. இப்போ மே மாதம் தெரிஞ்சிட போகுது. விஜய் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பாங்கிறது மே மாதம் புரிஞ்சிடும். இதில் என்ன இருக்குது? புரியுது. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அழுத்தம் இருந்தாலும் மாறுற ஆளானான் அப்படின்ட்டு இருந்தாலும் அழுத்தம் இருக்குங்கும் போது அப்போ பாஜக தான் அழுத்தம் கொடுக்குதா சார் என்ன? இங்கே பாருங்கள், ஒரு அரசியல்வாதிக்கு அழுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவன் புறந்தள்ளப்பட்டான்னு அர்த்தம். இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு யாராவது அழுத்தம் கொடுப்பாங்களா? அவசியமே இல்லை. அவர் பாட்டு ஒரு பக்கம் இருக்கார், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்தார், இன்றைக்கி அமைதியாக இருக்கார். அவருக்கு யார் அழுத்தம் கொடுப்பாங்க? செயல்படுகின்றவர்களுக்கு அழுத்தம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த அழுத்தம் எந்த மாதிரியானது? நீங்கள் சிபிஐ வைத்து சொல்கிறீங்கன்னா, சிபிஐ கேட்டதே இவர் தான். கரூர் சம்பவத்தில் சிபிஐ கொடுக்க போகிற ரிப்போர்ட்டும் கண்டிப்பாக என்னுடைய அபிப்பிராயத்தில் திமுக தான் தவறு செய்தது, அந்த காவல்துறை தான் தவறு செய்ததுங்கிறது தான் ரிப்போர்ட்டாகவே வரப்போகுது. அது அழுத்தம் இல்லை. ஜனநாயகம் படத்துக்கு வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுக்கலங்கிறது அழுத்தம் இல்லை. இவங்க தான் அவசரப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் திடீர்னு ஆஷா மேடம் வந்து அப்போ நான் ஈவே கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு ஏதோ எல்லையில் இப்போது என் பக்கத்து வீட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு அந்த வீட்டுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி படத்தையே பார்க்கல அவங்க. அந்த கோர்ட் வந்து படத்தை பார்க்கல, ஈவே கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்கும்? சிபிஎஃப்சிக்கு டைமாவது கொடுத்துருக்கணும். நாளைக்குள்ளே நீங்கள் ரிவ்யூ கமிட்டி வச்சு படத்துக்கு முடிவு சொல்லணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்லலாம். நாளைக்குள்ளே சொல்லணுங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சொல்லலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நாட்டுக்கு சொல்லலையா 500 1000 செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துட்டு அந்த டைமுக்கு அப்புறம் செல்லாதுன்னு சொல்லலையா? அது மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணலை.
படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி நீதிமன்றத்துக்கு போன உடனே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் உன் வேலை கிடையாது, அவங்க டைமாவது கொடுத்துருக்கணும், இது ஒரு சார்பான தீர்ப்பு, ஒத்துக்க மாட்டேன்றது. இதில் எங்கே அழுத்தம் வந்தது? அழுத்தம் எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால், கரூரில் அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் கொடுத்து வேறு இடத்த கொடுக்காம, அந்த இடத்துல கரெக்டாக மருத்துவமனைலாம் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் திமுக கொடியோடு காத்துக்கிட்டு இருந்து, எல்லா பாட்டில்லையும் செந்தில் பாலாஜி பேரோட அங்கே பாட்டில்கள் எல்லாம், கரூரில் வேறு யார் பேர்லேயும் பாட்டில் இருக்குமான்னு தெரியல, அவர் பேரில் தான் இருந்து இப்படி பண்ண உடனே ராத்திரி 10 மணிக்கெல்லாம் ஸ்டாலின் ஐயா அங்கே பறந்து போய் உடனே 10 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்து, இதுதான் அழுத்தம். அந்த அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. வேறு என்ன இருக்குது? சினிமாவில் அடிக்கிறாருல 10 பேரை 20 பேரை அடிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? வில்லன் கிட்ட சொல்லுவார், ஆனால் என்னையா நீ இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்னு வரா. அவர் வில்லன் அடிக்கிறதுக்கு தானே அவர் படத்துக்கே வந்திருக்காரு. பார்ப்போம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே அவர் வர்றது தான் அவருக்கு நல்லது. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது அவருடைய பிரச்சனை. புரியுது சார். இப்போ ஆனால் காங்கிரஸ் வந்து இப்போ வந்து விஜய் அப்ரோச் பண்ணுற மாதிரில சார் இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி மாறிடுவாங்களா? விஜயை எல்லாருமே அப்ரோச் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது? விஜயிடம் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. 850 திரையரங்கு, 3 காட்சி, 300 சீட்டு, 10 நாள் படம் ஃபுல்லாக ஓடுதா இல்லையா? அப்போனா 85 லட்சம் ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்களா இல்லையா? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அதில் திரும்ப திரும்ப பார்த்தவங்க இருக்கலாம், அப்பா அம்மாவோட வந்தவங்க இருக்கலான்றதை கூட்டி கழிச்சா கூட 85 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த ரசிகர்களை சும்மா விட்டுருவாங்களா? யாராவது கொண்டு வரத்தை தான் செய்வாங்க. பார்க்கலையா நீங்கள் முதல்வன் படத்தில் எல்லாரும் அரசியல்வாதியும் அர்ஜுன் கிட்ட வந்து எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லலையா? இது சாதாரண விஷயம். இதில் என்ன இருக்குது? செய்யறது செய்யாத அவர் எடுக்கிற முடிவு. ஓகே. பட் இருந்தாலுமே காங்கிரஸ் வந்து இப்போ திமுகலேருந்து பிரிஞ்சு விஜய் கொட்டிட்டு போனால் என்ன சீட் February 8ஆம் தேதி, இன்னும் 10 நாள் டைம் கொடுங்க. 8ஆம் தேதி ஸ்டாலினுக்கு பக்கத்தில் அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த சீட்டுக்கு ஓரமாக உட்காந்துருந்தாங்கன்னா தெரிஞ்சு போயிட போகுது. சீட்டில் கெத்தாக உட்காந்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிட போகுது. இதில் என்ன இருக்குது? 8ஆம் தேதி திமுகவுடைய கூட்டணியை பற்றி அறிவிப்பு வரும் இல்லையா? அது வரைக்கும் சலசலப்புக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது? காங்கிரஸ் உண்மையிலேயே ஒரு கோபத்தை திமுக மேலே ஏன் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நான் 2 பாயிண்ட் திரும்ப சொல்லியிருக்கேன். இந்தியாவில் இருக்கிற 543 சீட்டில் 230 சீட்டில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி, வேறு கட்சிகளே கிடையாது. 230 சீட்டில் அவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ், தோற்று போகுதுங்கிறது வேறு விஷயம். அதே மாதிரி தென்னகத்தில் கர்நாடகாவில் ஆட்சி செய்து, தெலுங்கானாவில் ஆட்சி செய்து, கேரளாவில் ஆட்சி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கேரளா மாற்றி ஓட்டு போடும், எதையும் யோசிக்காது. போன வாட்டி யாருக்கு போட்டேன்? கம்யூனிஸ்ட். இந்த வாட்டி யாருக்கு போடணும்? காங்கிரஸ். இப்படி தான் அது ஓட்டு போடும். அதனால் அது கண்டிப்பாக வரப்போகுது. 3 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு காங்கிரஸ் இங்கே எதுக்கு போய் அடிமையாக நிற்கணும்? அதிக ஆட்சி அதிகாரம் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? 2006 கேட்டாங்கல்ல, கலைஞர் கருணாநிதியிடம் காங்கிரஸ் கேட்டாங்க. கேட்டபோது கருணாநிதி என்ன சொன்னார்? நீ தமிழ்நாட்டில் உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணுன்னா எனக்கு நீ பாண்டிச்சேரியில் கொடு அப்படின்னாரு. இல்லைங்க அது மிக்சிங் வேறு, நாங்கள் அதிலெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் பாண்டிச்சேரி எடுத்து வச்சு தமிழ்நாட்டுக்கு. அதில் என்ன தப்பு இருக்குது? அதிகார பகிர்வு கேட்டு ஒரு டீல் பேசப்பட்டதில்லை. திமுக கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ நியாயமாகவே அவங்க கேட்கணும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்திக்கு இப்போ தான் கனிமொழி அம்மா போயிட்டாங்க இல்லையா? அவர் போய் கரெக்டாக ராகுல்கிட்ட பேசினாங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். அதே மாதிரி ராகுல் வந்து எப்போதுமே 4 எஸ் சொன்னால் 2 நோ சொல்லணுன்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருப்பார். நீங்கள் எப்படி அந்த கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எஸ் நோ வரும். ஏன் சார் அந்த அளவுக்கு ஃபாரின்லாம் சுற்றிட்டு வந்து இங்கே வந்து என்ன பாலிடிக்ஸே தெரியாமல்? ஃபாரின் சுற்றுறதுங்கிறது பணம் இருந்தால் நான் கூட தான் சுற்றுவேன், அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய மைண்டு வந்து இல்லைனா 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரில் நீக்கினாங்க. பீகாரில் எத்தனை பேர்? 7,5 கோடி பேர் வாக்காளர். அதில் 65 லட்சத்துக்கு அந்த குதிச்சார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதே 6 கோடி பேர் வாக்காளர்கள். அதில் 95 லட்சத்தை நீக்கியிருக்காங்க. அப்போ எந்த குதிச்சிருக்கணும்? அப்போ நான் சொன்ன கணக்கு தானே, 4 எஸ்ஸுக்கு 2 நோ, மேட்டர் முடிஞ்சிச்சு. ஓகே. அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்துட்டு போகும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் டபுள் இன்ஜின்லாம் சொல்ல, நீங்கள் வெறும் டப்பா இன்ஜின் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி. நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு பாமரன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், ட்ரெயின் எப்படிங்க ஓடும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஒரு இன்ஜின் இருக்குங்க, 8 டப்பா இருக்குன்னு தான் அவன் சொல்லுவான். டப்பா எது? கோச். அதாவது என்ன? மாநிலம். இன்ஜின் எவனாவது டப்பான்னு வேணா? நீங்கள் சாதாரணமாக படிப்பறிவு இல்லாதவர்கிட்டே நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், ஐயா ட்ரெயின் எப்படியா ஓடுதுன்னு கேளுங்க. ஒரு இன்ஜின் இருக்குங்க, 4, 5, 15, 20 டப்பா இருக்குங்கன்னுவான். ஸோ டப்பா மாநிலம்தான்.
நான் வந்து மாநிலத்தை குறைத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு திறமை வேணும்னு சொல்கிறேன் பேசுகிறதுக்கு. நீங்கள் இன்றைக்கி டபுள் இன்ஜினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிஜேபி ட்ரிபிள் இன்ஜினுக்குள்ளே போயிடுச்சு. பஞ்சாயத்து தேர்தலையும் சேர்த்து ஜெயித்து கொண்டிருக்கிற கட்சியாக மாறிடுது. 18 மாநிலங்களில் ஆட்சி செய்யுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில் டபுள் இன்ஜின் சர்க்கார். நான் அதெல்லாம் சாதிச்சு எங்கேயோ போயிட்டுருக்கு. நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு பட்டம் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ பிஜேபியும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 11 லட்சம் கோடி கொடுத்தேங்கிறாரு மோடி. இவர் என்ன சொல்லணும்? இல்லைங்க 10.25 லட்சம் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். காரணம் நியாயம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி 4 லட்சம் கோடி உங்களுக்கு நிதி பகிர்வு மூலமாகவே வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க 2.25 தான் கொடுத்தீங்க அப்படின்னு தங்கம் தென்னரை சொல்லிட்டு ஏதோ தப்பாக குமாரசாமி மாதிரி கணக்கு போட்டு எதையோ சொல்லலாம். 3000 கோடி கொடுக்கலீங்கன்னு கேட்டால் வெக்கமா இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹிந்தி திணிப்பு. உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் அட்வான்ஸ் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் எவ்வளோ கேட்கலாம்? 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், ஒரு மாத சம்பளம் இப்படி கேட்கலாம். சார் ஒரு 30 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 3000 கோடி கொடுக்கலையாம்மா. இந்த 3000 கோடிங்கிறது என்னங்க? எஸ்எஸ்ஏவுடைய அமௌண்ட்டு. ஏன் கொடுக்கல? நீங்கள் 40 செலவு பண்ணால் நான் 60 கொடுப்பேங்கிற கணக்கில் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் 40க்கான கணக்கு காட்டினா அந்த 60க்கான பணம் உங்களுக்கு வரப்போகுது. 40க்கான கணக்கு காட்டலை. எந்த உயர்நிலை பள்ளியிலையும் என்னென்னலாம் பண்ணணுமோ கிட்டத்தட்ட ஒரு 14 விஷயம் வச்சுருக்காங்க. அதில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்துவிட்டு காசை கேட்கலாம். 3000 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலங்கிறாங்க. நம்ம பெட்டி கேஷில் 30 ரூபா அட்வான்ஸ் கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் முதலமைச்சர். அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அடிமையாகவே வந்து பாஜக வச்சிருக்கின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதிமுக பிஜேபியோடைய அடிமை சார். வச்சுப்போம் சார். நீங்கள் பயங்கர வீரர் தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறீங்க. இது வீரனா? நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் வாசலில் உட்காந்து தர்ணா பண்ணி, இல்லைனா பிரதமர் வீட்டு வாசலில் உட்காந்து ஸ்டாலின் ஐயா போய் தர்ணா பண்ணி, இந்த நம்ம கருணாநிதி ஐயா ஒரு சோஃபாவில் உட்காந்து இலங்கைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு போராட்டம் நடத்தி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை நான் வீரன்னு நான் சொல்லுவேன். ஐயா பிஜேபி பணம் கொடுக்கல ஐயா, அதிமுக ஓகேன்றுச்சு, அது அடிமைங்க. திமுக அப்படி இல்லைங்க, போராடிச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டு இருக்கிறவன் பேர் வீரனா? புலம்புறவனை விட அடிமை பெஸ்ட்டு தானே. அப்புறம் என்ன? ஓகே சார். இப்போ அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிறப்பாக போகுங்கிறதுக்காகத்தான் அமித்ஷா வந்து ஏப்ரல் 10, 2024 இந்த கூட்டணி அறிவித்தார். தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரு கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆட்சியின் முடிவில் கொஞ்சம் கசகசன்னு பேசுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் பேசுகிற மாதிரி, காங்கிரஸ் பேசுகிற மாதிரி, விசிக பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஆட்சிக்கு. ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைத்தாங்க ஒரு தேர்தலை நோக்கிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எதுக்காக அதை பண்ணாருன்னு சொன்னால் இந்த ஜெல் ஆகிறதுக்காகத்தான். கசகசன் அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டீர்கள், அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யார் இருப்பாங்க? மன்னராட்சி உள்ள கட்சியாக இருந்தாலும் அப்பா மகன் தான் வருவான். KN நேருவாக இருந்தாலும் விஜயநிதி பக்கத்தில் தான் நிற்கணும். TR பாலுவாக இருந்தால் கொஞ்சம் பின்னாடி நிற்கணும். இவ்வளோதான் கதை. அதில் தான் மாற்றம் இருக்கா? ஆனால் பிஜேபி மாதிரியான ஒரு இடத்துல கெத்தா நிற்கலாம் இல்லையா? ஏன்னா அங்கே உழைப்பவனுக்கு தான் மரியாதை. ஸோ என்னென்னவோ பேசி பார்த்தாங்க. எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார். யாருக்கு யார் துரோகம் பண்ணார்? இப்போ சசிகலாவுக்கும் OPSக்கும் டிடிவிக்கும் துரோகம் பண்ணிட்டார். இப்போ டிடிவி உள்ளே வந்துட்டார். மீதி 2 பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு? இப்பயும் துரோகம் தானே பண்ணியிருக்காரு. ஏன் பேச மாட்டேங்கிறா? ஸோ ஏதேதோ கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார் பாவம். ஓகே சார். இப்போ OPSோட நிலைமை என்னன்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. அவர் நல்லவர். கண்டிப்பாக அவர் நல்லவருக்கு என்ன நடக்கணுமோ அது உறுதியாக நடக்கும். NDA கூட்டணியா இல்லை திமுக கூட்டணி? NDA கூட்டணியிலேயே அவருக்கு தொகுதி கொடுக்கலாமே. அதை யாரும் எடப்பாடி மறுக்க முடியாது. அதாவது OPS ஐயா, OPSக்கும் டிடிவிக்கும் என்ன வித்தியாசம்? டிடிவி தெளிவாக கட்சின்னு ஒன்று தொடங்கிட்டார். அவர் இப்போ அதிமுகக்குள்ளே வந்து குடைச்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. அதை கலைச்சிட்டு தான் வரணும் அல்லது இணைச்சிட்டு வரணும். ஆனால் OPS அப்படி இல்லை. தனியாக கட்சி தொடங்கலை. இங்கே இருக்கிறதுக்காக தான் பேசுகிறாரு. ஆனால் தலைமை அலுவலகத்தில் போய் ஆட்களை தான் வச்சு அடிச்சு நொறுக்கி எல்லா வேலையும் பண்ணார். இப்போ நீங்கள் எந்த மாதிரியான நல்லது அவருக்கு பண்ண முடியும்? அவர் உள்ளே வர்றது எந்த விதத்தில் நல்லது? நான் எதையுமே கேட்கலன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு வர்றீங்க? கரை வெட்டி இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் வம்படியாக பக்கத்தில் உட்காந்தீங்க சட்டசபையில்? அப்புறம் திமுக என்ன பண்ணிடுச்சு? உங்களை பின்னாடி உட்கார வச்சிருச்சு இல்லை? ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த அரசியல்? தப்பாக உங்கள் கூட இருந்தவர் திமுகவுக்கு போயிட்டார். ஆமாம், எல்லாருமே போய் சார். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை சந்திச்சிங்க ஸ்டாலினை. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தாலே உங்கள் வேட்டி மாற்றி விட்டுருப்பாங்க.
கரை வெட்டி வேறு கரை வெட்டி உங்களுக்கு வந்திருக்கும், அப்படித்தானே? ஸோ இது எல்லாமே மறந்துடுங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் நடக்க போகுது. அவரும் உழைத்து அரசியலுக்குள்ளே வந்தவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். இந்த கேஏ நேரு அவர்களோட கேஸ் என்னதான் சார் ஆகும்? பாருங்க, பொதுவாக கேஸ் என்ன ஆகும்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ 23 மில்லியன் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. 23 மில்லியன் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அது அவசரமாக படத்தை பார்க்காம ஜனநாயகம் படத்துக்கு யூஏ கொடுக்குதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வேலையை போய் பாருன்னு நம்ம எடுத்து சொல்கிறோம். ஒரு கேஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டால், இந்த மாதிரி ஆவணங்கள் இருந்தது, இப்படி குற்றப்பத்திரிக்கை. இப்போது கெஜ்ரிவால் விஷயத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அவர் மேலே குற்றங்கள் இருக்குதுன்னு எடுத்து சொன்னாங்க. அவரை பேச சொன்னாங்க. அவர் வராமையே இருந்தார். சமன்ஸ் அனுப்பினா வராமையே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவரே நீதிமன்றத்துக்கு போய் என்னை சும்மா கூப்பிட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். நீதிமன்றம் பார்த்துச்சு, உன்னை தொல்லை பண்ணுறாங்களா, உன்னை உள்ளே வைக்கணும்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சிருச்சு. இதானே நடந்தது. தேர்தல் போது அவரை மதித்து திருப்பி பரப்புரை செய்வதற்கு அனுமதித்தது. என்னாச்சு? 7ம் போச்சு, முனிசிபலும் போச்சு, மாநிலமும் போச்சு. இதுதானே உங்களுடைய நிலைமை. அப்போ அதே மாதிரியே இப்போ கேஎன்ஆர் விஷயத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னால் டிஜிக்கே வயிற்று வலி, தலைவலி, காது வலி எல்லாம் மூக்கு வழியாக வருது. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் உடனே இடி அதை கொண்டு போக முடியும். அல்லது நீதிமன்றம் இதை ஏன் தாமதிக்கிறீங்க, இந்த குற்றப்பத்திரிக்கை ஏன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேற என்ன பண்ண முடியும்? அவருடைய வழக்கு கண்டிப்பாக தண்டிக்க வேண்டிய ஒரு வழக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக மாட்டிட்டாங்க. நம்ம ஆளுங்கக்கிட்ட, திமுக கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் குத்து மதிப்பாக மாட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரோடுவாங்க. ஈஸியாக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. இது ஈஸியான வழக்கு. அவர் அழகாக உள்ளே போக வேண்டியவர், என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுருங்க. அதில் நீங்கள் மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னெலாம் வச்சுக்காதீங்க, தூக்கி கொண்டு போய் போட்டுருங்க. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். பட் இருந்தாலுமே ஏன் சார் எஃப்ஐஆர் போடுறதுக்கு இவ்வளோ தயக்கம்? கோர்ட்டு சொல்கிறது எப்படிங்க போடுவாங்க? இப்போ என்ன பண்ணலாம்? தேர்தலுக்கு கோர்ட்டு சொல்லியுமே செய்யலைன்னா என்ன சார் பண்ண முடியும்? அடுத்த ஸ்டெப்பா? இல்லை, கோர்ட்டு சொல்லி செய்ய முடியாமல் இருக்க முடியாது. அதாவது இப்போ ஈடிக்கு என்ன பிரச்சனைனா, எஃப்ஐஆர் இருந்தால் தான் அதால் ரைடு பண்ண முடியும், வழக்கு தொடர்ந்து விவாதிக்க முடியும். இது எஃப்ஐஆரை டிலே பண்ணுறீங்க. எவ்வளோ நாள் டிலே பண்ணுவீங்க? இன்னொரு 1 மாதம் உங்களுக்கு தேர்தல் அறிவிக்கை வந்த உடனே, தேர்தல் அறிவிக்கை வந்துருச்சு, அடுத்து வருகின்ற எங்கள் அரசு, ஏன்னா இவர் ஸ்டாலினுக்கு என்னன்னா அவர் தான் இன்னொரு 50 வருஷம் ஆள போகிறாரு, அதனால் அடுத்த முறை வந்த உடனே பார்த்துக்கலான்னு சொல்ல போகிறார். ஆனால் இப்போ இவரே வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் என்ன சொன்னார் ஸ்டாலின் ஐயா? 2019 ஆட்சிக்கு வந்துடுவோம், மார்ச் 3ஆம் தேதி வந்த உடனே அவங்கள உள்ளே தள்ளிடுவோம், இப்படி தானே அவங்க பேசினாங்க. இன்னி வரைக்கும் நடந்ததா? நடக்காது. அரசியல்வாதிகள் விஷயத்தில் கையும் கழுவுமா ரத்தக்கரையோடு மாட்டினால் கூட அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் தான் என்ன பண்ணணும், இந்த கேஸில் உண்மை இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இடி அந்த குற்றப்பத்திரிகையை வெளியிட்டுறணும், அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு வழக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாநிலம் அதை எடுத்துக்கலன்னு நேரடியாக சொல்லணும், தப்பே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலையில் ஐயோ கொல்றாங்களேன்னு ஒரு பெரிய வீடியோ வந்தது. அன்னைக்கு பூரா ஓடிட்டே இருந்தது, எல்லாரும் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு 3 மணிக்கு அந்த போலீஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. பொதுவாக போலீஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது, கொடுத்துட்டாங்க. திருடு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுத்துட்டாங்க. அதில் அழகாக அவர் லுங்கி கட்டிட்டு வர்றாரு, என்னப்பாங்கிறாரு, கேட்குறாங்க, இருங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றேங்கிறாரு, உள்ளே போகிறாரு, வர்றாரு, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ காலையிலேருந்து ஓடின பரபரப்பு என்ன? ஐயோ கொல்றாங்களே, கழுத்தை பிடிக்கிறாங்களே, நெரிக்கிறாங்களே. சரி, அவர் ஜெயில் வரைக்கும் போயிட்டார், சிறைச்சாலையில் போய் கீழே உட்காந்துட்டார், உள்ளே வரமாட்டேன்ட்டார். ஆமாம் சார், அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கோம். உள்ளே வரமாட்டேன்ட்டார் அவர். ஆனால் சிறைக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன்லாம் பயங்கரமாக பேசியிருப்பார். அங்கே போய் வெளில உட்காந்துட்டார். சுமோ 2 சுமோவில் டிஆர் பாலுவும் மாறனும் அந்த கதவை உடைக்கிறாங்க, சுமோவை போட்டு வச்சு அந்த கதவை இடிக்கிறாங்க, 2 பேரும் எம்பி. இது எல்லாம் நடந்தது. என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்கள் அவரை உள்ளே வைக்க முடியல. என்ன, கடைசி 2 வருடம் அவர் வாய் பேச முடியல, ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருந்தார். சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரனில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.